வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ ஹெச்டி ரஸ்பாக்ஸ் ஒரு ஆடியோ டீகோடர்னுடைய போர்டை பற்றிய டீட்டெயில்ஸ். பர்டிகுலராக இந்த போர்டில் எப்படி வோல்ட் அளக்கலாம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ட்ரபிள் ஷூட்டிங் எப்படி பார்க்கலாம், சர்வீஸ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற பற்றிய டீட்டெயில் தான் இந்த வீடியோ. இப்போ இந்த வீடியோவில் லாஸ்ட்டு கிளாஸில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ என்ன வீடியோ அப்படின்னா இந்த மதர் போர்டை பற்றிய டீட்டெயில்ஸ். மதர் போர்டில் என்னென்ன ஐசி இருக்கும், உதாரணமாக சன்ப்ளக்ஸ் இருக்கும், விண்பண்ட் இருக்கும், தென் அது இல்லாமல் உங்களுக்கு மல்டிப்ளெக்ஸர் ஒரு ஐசி இருக்கும், ஒரு டிஜிட்டல் இன்டர்ஃபேஸ், அது இல்லாமல் அதில் வரக்கூடிய 6 அவுட்புட் 6 சேனல், அதை ப்ரீஆம்பிளிஃபை பண்ணுறதுக்காக 3 ஐசி இருக்கும். ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபையர், ஜேஆர்சி 4558 எவ்வளோ ஐசி இருக்கும், ரெகுலேட்டர் ஐசி என்னென்ன வோல்ட் இருக்கும், டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் கொடுத்துருக்கேன். அவசியம் பாருங்கள். ஏன்னா இந்த போர்டு கம்பல்சரி மார்க்கெட்டில் இதை வாங்கி நீங்கள் அசம்பிள் பண்ணினா மட்டும்தான் ஒரு 5.1 ஒரிஜினல் டிடிஎஸ் சவுண்டை நீங்கள் கொடுக்க முடியும். இந்த டிடிஎஸ் சவுண்ட் 5.1 கஸ்டமர் விரும்புகிறாங்க. இன்றைக்கி நிறைய டெவலப் ஆயிடுச்சு. முதல்ல மாதிரி ஒரு மேனுவல் சுவிட்சு அந்த மாதிரிலாம் இல்லை, எல்லாம் ஆட்டோ சுவிட்சாக வந்துருச்சு. நீங்கள் செலக்ட் பண்ணுற சுவிட்சு கூட உங்களுக்கு ஆப்டிக்கல் பிக்கப் வேணும். நீங்கள் ஒரு ஹோம் தியேட்டர் அசம்பிள் பண்ணவோ எந்த ஆம்பிளிஃபையர் அசம்பிள் பண்ணாலும் ஆப்டிக்கல் பிக்கப் இருக்கணும், கோஆக்சியல் பிக்கப் இருக்கணும், HDMI ஏஆர்சி பிக்கப் இருக்கணும், இன் அண்ட் அவுட் இருக்கணும். இப்படியெல்லாம் நிறைய டெவலப் ஆகிட்டே இருக்குது. பட் இதெல்லாம் ஒரு பாமரனும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறனால தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த வீடியோவில் பாருங்கள். இப்போது என்ன பார்த்துட்ருக்கீங்க, இதில் ஒரு மைக்ரோஸ்கோப்பு யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு மைக்ரோஸ்கோப் நான் கொஞ்சம் மினிமைஸ் பண்ணுறேன். இந்த சர்க்யூட்டை பாருங்கள். இதுதான், இது ஒரு மைக்ரோஸ்கோப் இருக்குது. இதனுடைய காஸ்ட் 1250 வரும். ஒவ்வொரு சர்வீஸ் இன்ஜினியர்ட்டையும் கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒரு டூல்ஸ். ஏன்னா இன்றைக்கி நம்ம வரக்கூடிய இது எல்லாமே சர்ஃபேஸ் மவுண்ட் டிவைஸ், சர்ஃபேஸ் மவுண்ட் டெக்னாலஜி. அதை பேஸ் பண்ணி தான் இனிமேல் ஒரு ஆடியோ போர்டில் இருந்த எல்லா போர்டும் அப்படி தான் வரும். ஒரு ப்ளூடூத் போர்டு ஆகட்டும், பவர் ஆம்பிளிஃபையர் போர்டு ஆகட்டும், உங்களுக்கு எஸ்எம்பிஎஸ் மாடல் ஆகட்டும், யூபிஎஸ் இன்வெர்ட்டில் வர கண்ட்ரோல் போர்டு ஆகட்டும், ஸ்டெபிலைசரில் வால் மவுண்டில் வரக்கூடிய கண்ட்ரோல் போர்டு ஆகட்டும், எல்லாமே எஸ்எம்டி டெக்னாலஜி. ஸோ இந்த எஸ்எம்டி டெக்னாலஜியை புரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதில் இருக்கிற ஃபஸ்ட் காம்போனன்ட்ஸாவது ஐடென்டிஃபை பண்ண தரணும். அந்த காம்போனன்ட்ஸை ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மைக்ரோஸ்கோப் தேவை, அட்லீஸ்ட் தேவை. ஓகேவா? இது 1250 வரும். ஓகேவா? இதை விட கொஞ்சம் என்ன மாதிரி வேணும், இதுக்கு ஒரு மானிட்டர் வேணும். பாருங்கள், இது ஃபோன் இருக்கு இல்லையா, இந்த ஃபோனில் என்ன பண்ணியிருக்கேன், மானிட்டராக யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால தான் ரேட்டு விலை கம்மி. எல்லோருக்குமே தேவை, ஒவ்வொரு சர்வீஸ் இன்ஜினியருக்கும் கம்பல்சரி. இதாவது தேவைப்படுறாங்க, நீ வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இல்லை ஜேஆர்சி 4558 ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபையர். பொதுவாக இதை வச்சு பிடி சர்க்யூட்டு, ஃப்ரீ ஆம்பிளிஃபையரு, எல்லா சர்க்யூட்டுமே இந்த ஐசி வச்சு பண்ணலாம். ஈவன் சிக்னல் ப்ராசஸ் கூட யூஸ் பண்ணலாம். இந்த போர்டில் 3 ஐசி இருக்கும். நான் ஏற்கனவே இந்த போர்டை பற்றி சொல்லியிருக்கேன். இந்த ரஸ்பாக்ஸ் ஒன்றும் பெரிய கிரிட்டிக்கல் எல்லாம் ஒன்றும் இல்லை. ஏற்கனவே ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி வந்த டிவிடி பிளேயரில் வந்த மதர் போர்டு தான் கிட்டத்தட்ட. அந்த மதர் போர்டில் உங்களுக்கு கோஆக்சியல் அவுட்டு இருக்கும், ஆப்டிக்கல் அவுட் இருக்கும், எஸ்விடி அவுட்புட் இருக்கும், அது இல்லாமல் 6 சேனல் அவுட்புட் இருக்கும். 5.1 சேம். கொஞ்சம் ஒரு மாடிஃபிகேஷன், ஒரு ஐசி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க. என்ன ஐசினா மல்டிப்ளெக்ஸர்னு ஒரு ஐசி. அந்த ஐசி யூஸ் பண்ணதுனால என்னாச்சு அப்படின்னா அதில் இன்புட் அவுட்புட் பண்ணும், அனலாக் டு டிஜிட்டல், டிஜிட்டல் அனலாக்காக கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஐசி. ஓகே, இந்த போர்டில் இருக்குது. அந்த போர்டில் இருக்கக்கூடிய இந்த ஐசி, இதை லாஸ்ட் கிளாஸ் சொல்லியிருக்கேன். இந்த ஐசி இருக்கும். ஓகே, சுவிட்சிங்க்கு ஒரு ஐசி இருக்குது. அது எதுக்குன்னா ஹெக்ஸ் கன்வெர்ட்டர் அப்படின்னு பேர். ஹெக்ஸ்னால் 6 அவுட்புட் வரும். 6 இன்புட் வந்தால் தான் 6 அவுட்புட் வரும். ஓகே, அப்புறம் ஏசியில் ஒரு சன் ப்ளஸ் ஐசி, இது ஒரு சன் ப்ளஸ் ஐசி இருக்குது. இந்த இடத்துல ஒரு ரேம் ஐசி இருக்குது, ஒரு ஃப்ளாஷ் ஐசி ஒன்று இருக்குது, ப்ரீஆம்புக்கு ஒரு ஐசி இருக்குது. இதில் தான் ரெகுலேட்டர் 2 ஐசி இதெல்லாம் இருக்குது சர்க்யூட்டில். இப்போ நான் பாருங்கள், இந்த இடத்துல நான் மூவ் பண்ணுறேன். மூவ் பண்ணும்போது என்ன ஆகுன்னா அப்படியே அடுத்தடுத்த இதுக்கு மூவ்மெண்ட் ஆகும். பார்த்தீங்களா, இது இருக்கும். நம்ம இல்லை இந்த சர்க்யூட் ஃபுல்லாகவே நீங்கள் ட்ரேஸ் பண்ண முடியும், பார்க்க முடியும், எல்லாமே பார்க்க முடியும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1117 அப்படிங்கிறது
இப்போ இதில் பார்த்துட்ருக்கீங்களா, இதில் பார்த்துட்ருக்கோம். நேக்கட் ஐயில் பார்த்தா கண்ணுக்கு தெரியாது, இதில் பார்க்கணும். பார்த்தா அது பழகிக்கணும் முதல்ல. ஏன்னா ஃபியூச்சரில் இதெல்லாம் இல்லாமல் எதுவும் பண்ண முடியாது. ஒரு ஆடியோ இன்ஜினியரிங் இருந்தாலுமே கம்பல்சரி இந்த ஒரு ஆடியோ டிகோடர் யூஸ் பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் 5.1 வரும். எல்லா கஸ்டமர் அதான் விரும்புவாங்க. இதோட பெட்டர் குவாலிட்டின்னு அப்படின்னா FT003 ஓகேவா, அதோட பெட்டர் அப்படின்னு சொன்னால் பாருங்கள், HDMI ARC இருக்குது இல்லையா, 7.1 டிகோடர் இது இருக்குது, ரெடியாக இருக்குது. ஸ்டாக் ரொம்ப கம்மியாக இருக்குது, தேவைப்படுறாங்க வாங்கிக்கலாம். ஓகேங்களா, 3500 வரும். ஓகேவா, இப்போ என்ன சொல்லியிருக்கோம், மைக்ரோஸ்கோப் மூலிமா நாம் இந்த மாதிரி நல்ல விசிபிளாக நல்ல தெளிவாக பார்க்க முடியும். என்ன ஐசி, என்ன பின் நம்பர் எல்லாம் எவ்ரிதிங் பார்க்க முடியும். இப்போ நம்ம வோல்ட் அளக்க போகிறோம். கம்ப்ளீட்டாக வோல்ட் எதுக்கு அளக்க போகிறோம், ஒரு கம்ப்ளைண்ட் வருதுன்னு வச்சுங்களேன். நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஸ்டூடெண்ட், இந்த ரஸ் பாக்ஸ் வாங்கினோம், இந்த கம்பெனி வாங்கினோம், அந்த கம்பெனி வாங்கினோம், இந்த கம்பெனி நல்லா இருக்குது, அது நல்லா இல்லை, இதில் TDS இல்லை அப்படின்னு அதெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டியதில்லை, எல்லாமே நல்லா இருக்குது. ஓகேவா, ஃபெயிலியர் வரலாம், ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒரு கம்பெனியில் ஒரு ப்ராடக்ட் வந்துச்சுன்னா அந்த ஒரே ஐசி யூஸ் பண்ணி 4-5 ப்ராடக்ட்டில் வந்து ஏர்ன் பண்ணுவாங்க. அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. ஓகே, ஸோ இதில் நமக்கு என்ன ட்ரபிள் ஷூட்டிங் பண்ண தெரியணும். ஏன்னா உங்களுக்கு எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸில் இந்த ரஸ் பாக்ஸ் எல்லாம் விலை ஜாஸ்தி, 1500 வருது, 3000, 4000 இப்படிலாம் வந்துட்டுருக்கு. கடையில் உங்களுக்கே தெரியும், எலக்ட்ரானிக்ஸில் ஒரு தடவை அந்த பொருளை வாங்கிட்டால் மறுபடி திருப்பி எடுக்க மாட்டாங்க. அது நீங்கள் அட்டன் பண்ணிட்டு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக எடுக்க மாட்டாங்க. பாக்ஸ் அப்படியே ரிட்டர்ன் பண்ணாலும் வாங்க மாட்டாங்க. நீங்கள் எதாவது பண்ணியிருப்பீங்களா, டேம்பர் பண்ணியிருப்பீங்களான்னு திங்க் பண்ணக்கூடிய நேரம். ஸோ முதல்ல ஃபேஸ் பண்ண தெரியணும், சர்வீஸ் பண்ண தெரியணும். அதுக்காக தான் இந்த வீடியோ. அப்படி நீங்கள் சர்வீஸ் பண்ணால் முதல்ல என்ன தேவை அப்படின்னு கேட்டால், முதல்ல வந்து அந்த பொருளை மேக்னிஃபிகேஷன் பண்ணக்கூடிய ஒரு மேக்னிஃபிகேஷன் கிளாஸ் வேணும். அதுதான் இப்போ நான் காமிச்சிட்ருக்கேன். ஓகேவா, இதை கையில் எடுத்துக்கலாம், மேனுவலாக நகர்த்தலாம், இல்லை ஒரு ஸ்டாண்டு இருக்குது, இந்த ஸ்டாண்டை நம்ம மாற்றிக்கலாம். நான் பாருங்க அப்படியே மூவ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்களேன், இந்த மாதிரி பண்ண முடியும். இப்போது இதில் வரக்கூடிய காமன்ஸ் இருக்குது இல்லையா, இப்போ இருக்குது, இது ஒரு கெப்பாசிட்டர். இந்த கெப்பாசிட்டர் நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண முடியும். பாருங்கள், ஃபோக்கஸ் பண்ண முடியும். ரொம்ப ஷார்ப்பாக கொஞ்சம் மூவ் பண்ண முடியல பாருங்களா, நல்லா தெளிவாக தெரியுதில்ல, ரொம்ப ஷார்ப்பாக. அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கே தெரியும், ஃபோக்கஸ் பண்ணிக்க முடியும். ஸோ சர்க்கியூட்டுக்குள்ளே எந்த இடத்துல வேணாலும் நீங்கள் மூவ் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ இப்போ இந்த இடத்துல இருக்குன்னா இந்த இடத்துல ஐசி இருக்குது. இந்த ஐசியோட பின் நம்பர் பாருங்கள், என்ன நம்பர் அப்படிங்கிறதெல்லாம் என்ன பண்ண முடியும், மூவ் பண்ணி பார்க்க முடியும், எல்லாமே பார்க்க முடியும். ஓகே, ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா. எல்லா ஐசினுடைய நம்பர் எல்லாமே பார்க்கணும், பின் நம்பர், ஏதாவது ட்ராக் ஓப்பன், தெரிச்சிருக்கு, வெடிச்சிருக்கு, எல்லாமே நீங்கள் இதில் பார்க்க முடியும். இந்த மைக்ரோஸ்கோப் வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம். ஒரு வேளை இன்னும் கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாக வேணும் அப்படின்னா என்ன பண்ணலன்னா, அதுக்கு இன்னொரு யூனிட் இருக்குது. என்ன இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி ஒரு யூனிட்டு. இது வந்து வித்து மானிட்டரோடு இருக்கும். இதனுடைய ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 3000 rupees வரும். ஓகேவா, இது இருக்குது, இது வித்து மானிட்டரோடு இருக்கும், கலரில் இருக்கும், சேவ் பண்ணிக்க முடியும், ஃபோக்கஸ் டீஃபோக்கஸ் பண்ணிக்க முடியும், ஷார்ப் பிரைட்னஸ் கூட்டி குறைக்க முடியும். அதே மாதிரி தான் இந்த மைக்ரோஸ்கோப்லேயும் எல்லாமே இருக்குது, பிரைட்னஸ் கூட்டெல்லாம் குறைச்சிக்கலாம். ஓகே, தென் சால்ட்ரிங் வேணும், நல்ல ஒரு சால்ட்ரிங் அயன் வேணும் அப்படின்னு கேட்டால் ஒரு 5 பிட் அயன் இருக்கும். இந்த 5 பிட் அயனில் உங்களுக்கு எல்லாமே இருக்கும். ஒரு அயன் வித் பிட்டோடு இருக்குது, கூடவே 5 பிட் எக்ஸ்ட்ரா வரும். அதில் ஃப்ளாட்டு, ஷார்ப்பு எல்லாமே இருக்குது. நாம் ஒரு சால்ட்ரிங் வைக்கணும் எடுக்கணுன்னா நல்ல ஷார்ப் அயன், பெஸ்ட் அயனாக இருக்கணும். கூடவே இது 60 watts பவர், டெம்பரேச்சர் கண்ட்ரோலோடு இருக்குது. அதனால் எந்த ஏரியாவில் வேணாலும் லோ வோல்டேஜ், ஹை வோல்டேஜ் இருக்கிற ஏரியாவிலையும் இந்த அயன் யூஸ் பண்ண முடியும். ஓகேவா, சப்போஸ் இது முடியல, காஸ்ட் கம்மின்னா பாருங்கள், இது வந்து 900 rupees. இது ஹெட்டில் வேர் பண்ணுற மாதிரி கம்பல்சரி வேணும். ஏன்னா அப்போ தான் ஒரு மேக்னிஃபிகேஷன் பார்க்க முடியும். இதில் 4 ஃபிக்ஸடு லென்ஸ் இருக்குது, பேர் ஆஃப் லென்ஸ் இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம், ஹெட்டில் வேர் பண்ணிக்கலாம். அப்போ தான் சர்வீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த போர்டே நீங்கள் பார்க்கணுன்னா கூட அட்லீஸ்ட் இதாவது வேணும். தேவைப்படுறவங்க என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேவா, சரி, இருந்தாலும் கொஞ்சம் இல்லை, ரொம்ப முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் கூட இந்த மாதிரி ரீடிங் கிளாஸ் வாங்கிக்கலாம். ரீடிங் லேம்ப் இது அவசியம் வேணும், படிக்கிறதுக்கும் தேவைப்படும், சர்க்யூட் டெஸ்ட் பண்ண தேவைப்படும். இந்த மாதிரி போர்டை கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணி பார்க்குறதுக்கு தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். ஓகேங்களா, சரி, வோல்ட் அளக்கணும் அப்படின்னா நல்ல தெளிவாக ஷார்ப்பாக இருக்கக்கூடிய, அதே நேரத்தில் வேணும்போது பவர் ஆன் பவர் ஆஃப் பண்ணுற மாதிரி நல்ல பிக் டிஸ்பிளேவோட ஒரு யூனிட் இருக்குது. இதனுடைய விலை வந்து 450 ரூபா வரும். ஓகேங்களா, ஹை வோல்டேஜ், லோ வோல்டேஜ் அளக்க முடியும், ஹை கரண்ட், லோ கரண்ட் அளக்க முடியும், பர்டிகுலராக கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ செக் பண்ண முடியும். ஓகே, எல்லா ஃபெசிலிட்டிஸும் இந்த
மீட்டரில் இருக்குது சீப் அண்ட் பெஸ்ட். சரி, இதெல்லாம் இருக்குது. ஓகேவா? நாம் வோல்ட் அளக்கலாம். வோல்ட் அளக்கணும் அப்படின்னா முதல்ல ஒரு ஐடியா தெரியணும். எதுக்காக வோல்ட் அளக்கணும்? இந்த ஐசியெல்லாம் இருக்குது இல்லையா, இந்த ஐசிக்கெல்லாம் சப்ளை வோல்ட் வருதா இல்லையான்னு பார்க்கலாமா? அளக்க போகிறோம். வோல்ட் அளந்தோம்னா ஒரு ஐடியா கிடச்சிடும் நமக்கு. வோல்ட் வரலின்னா ஏன் வரலைன்னு கண்டுபிடிக்கும். நாம் டெக்னீஷியன் இல்லையா? ஒரு ஐசியோட சப்ளை வர இடத்துல சப்ளை வோல்ட் வரல அப்படின்னா என்னென்ன கம்ப்ளைண்ட் நம்மளால் பார்க்க முடியும், அதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம், வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ லென்த்தாக இருக்கிறதுனால நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். கூடவே ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு யூஸ்ஃபுல் வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். ஓகேங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு எப்படி வோல்ட் அளக்கிறதுன்னு காமிக்கிறேன்.